அந்த கடவுளாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அவரு ஒரு ஒரு பழத்தை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பழத்தை அவர் ட்ரை பண்ணி போது சுத்தி அவர் பக்கத்துல யாரும் இல்லை. ஆனா அவரால் பறிக்க முடியல. ஆனா தூரத்துல அவர் வந்துட்டாரு. திரும்பி இன்னொரு நாள் பறிக்கணும் வந்துட்டாரு. அப்ப தூரத்துல பார்த்தா இந்த மரத்தை தேடிக்கிட்டு பல பேர் அலையிறாங்க. இந்த பழத்தை தேடி பல ஆயிரம் பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க கிட்ட வர முடியல. பல ஆயிரம் பேர் வர்றாங்க. அப்ப இவர் பார்த்துட்டு, இந்த பழத்துக்கு அவ்வளவு பெரிய விசேஷமா அப்படின்னா, இந்த பழம் தான் ஒரு தனி இறைவனாக மாற முடியும், கடவுளாகவே மாற முடியும். இந்த பழத்தை எவன் பறிக்கிறானோ, இந்த பழத்தை எவன் நுண்கிறானோ, அவன் இறைவனாக மாறி போவான் அப்படிங்கிறதா அந்த செயல்முறை. அப்ப ஒரு நாள் இவர் பல நாள் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்துல நகரங்கள் முழுக்க இந்த மரத்தை விட்டு விடுபட்டாரு. நகரம் முழுக்க இவர் போய் சுத்துறாரு. எல்லா நகரங்களுக்கும் போறாரு. எல்லா இடங்கள்லயும் போய் உட்கார்றாரு. அப்ப இந்த மக்கள் இந்த பழத்தை நோக்கியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவர் நகரம் முழுக்க சுத்தி முடிச்சுட்டு யதார்த்தமாக ஒரு வழியில் போகும்போது இந்த மரம் திருப்பி தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த மரத்தையும் அந்த பழத்தையும் பறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப இருக்குன்னு கிட்ட போனா, அந்த பழத்துக்கு அருகாமையில் போனோம்னா அவராகவே அந்த பழம் தெரியுது. அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டோன்னா அந்த பழம் அவர் அப்படியே அச்சசலாக அவராகவே தெரியுது. அப்ப அந்த பழம் சொன்னது, நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்னு. அப்ப ஏன் இதை முன்னாடியே சொல்லலைன்னா, நீ மனித வடிவத்தில் மனித பதிவேற்றத்தோடு இருந்தாய். அந்த மனித பதிவேற்றம் என்று அளிக்கப்படுகிறதோ அப்பதான் உன்னை யார் என்று நீ பார்க்க முடியும். அதுதான் தன்னை உணர்வு. உனக்குள்ளே ஒரு ஜோதி, உனக்குள்ளே ஒரு இறைவன் அப்படிங்கிறத லட்சக்கணக்கான துறவிகள் ஞானிகள் சொல்லிட்டான். அதை எப்படி அறிய முடியும்னா, மனித பதிவேற்றம் வெளியேறினால் மட்டுமே உன்னை நீ அறிய முடியும். உன்னை யாருன்னு நீ உணர முடியும். நீ வெறும் செயல் வடிவத்துல உன்னை அறிந்தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீ உன்னை அறியணும்னா அதுக்கு நிறைய உன்னுடைய பதிவேற்றங்கள் வெளியேறும் போது அங்கு ஒன்னு அறியப்படும். அப்ப அதுதான் அவர் சொல்றாரு, ஞானம் என்பது தனி அல்ல, அதுக்குள்ளே நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இதுதான் அதோடைய வடிவம்.